ஆனா செங்கோட்டையன் இந்த மாதிரி ஏடிஎம்கேல விலக்கப்பட்ட உடனேயே திமுக மேலிடத்திலிருந்து ஏன் சிஎம்ஏ கூட பேசினதா சொல்றாங்க செங்கோட்டையன் கிட்டே, நீங்க வந்துருங்க அப்படின்னு. ஆனா திமுக இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் பல பேர் அதை விரும்பலைங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 8 பேர் அதிமுக இங்க அமைச்சரா மாறிட்டாங்க. ராஜகண்ணப்பன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்ப இவரு வந்துட்டாருன்னா டிஎம்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா ஏடிஎம்கே அமைச்சர்கள் உட்காந்துட்டு டிஎம்கே ஆட்சியில் இது பண்றதா. அது பல பேர் விரும்பலன்னு சொல்றாங்க. அது இல்லாம செங்கோட்டைன்னு பெருசா ஆர்வம் காட்டலையா. ஏன்னா 50 வருஷமா நம்ம திமுக ஒரு தீய கட்சி அப்படிலாம் திட்டிக்கிட்டு திருப்பி அந்த மடியிலே போய் வாய்த்தவரை வந்துருச்சுனாலும் பெரிய இதுதான் நினைச்சிட்டு போறேன்னு தெரியல. ஆனா திமுக திட்டி குதிச்சு அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன் போன்ற ஆட்கள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மைத்ரேயனை திமுக சேர்த்திருந்தாங்க. அவர் RSS சித்தாந்தம் கொண்டவர், அவர் பிஜேபி போயிட்டு வேற வந்திருக்காரு, அவரை சேர்க்கணுமாங்கிற ஒரு சலசலப்பு மட்டும் இருந்தது. அதுவும் கல்வி பிரிவு அணிலெல்லாம் பதவியெல்லாம் கொடுத்ததும் சலசலப்பாச்சு. மற்ற தலைவர்களுக்கு பெருசா சீனியர் கிட்ட இருந்து எதிர்ப்பு வரல. பட் செங்கோட்டையன் வந்திருக்கலாம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அவருக்கான வெயிட்டேஜ் அதிகமாயிரும் கொங்கு பெல்ட்ல அப்படின்ட்டு. இன்னொன்னு என்னன்னா அங்க கூட போய், ஏன்னா வயசுல ஸ்டாலின் கொஞ்சம் மூத்தவர் தான். செங்கோட்டையனை கம்பேர் பண்றப்ப செங்கோட்டையனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு, ஸ்டாலினுக்கு வயசுனாலும் ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரிசமமான ஒரு ஏஜ் தான் வச்சுக்கோங்க, பேச முடியும். ஆனா இங்க தலைவர்னு சொல்ல முடியுமா, என்ன சொல்ல முடியும், நிறைய விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு கூட தலைவர் தளபதி எல்லாம் சொல்லவே இல்லை. இளவல் விஜய் அப்படிதான் சொன்னாரு. இன்னொரு பக்கம் கழக தலைவர், வெற்றி கழக தலைவர்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வேற கட்சி தலைவர் சொல்ற மாதிரியே தான் சொல்றாரு. தவிர நீதான் அடி எடுத்து வச்சிருக்காரு, போக தெரியும். அந்த அட்ரஸ் பண்றதுலயே கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது செங்கோட்டையனுக்கு.